ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். கம் ஆன் கம் ஆன், தைரியமா முடியும். கம் ஆன். Yeah. Nice shot. Do your best. சூப்பர், குட் ஷாட், நல்ல ஷாட்ரா. சா. யாருன்னு விளையாடாம இருக்கிறது? என்ன பிரச்சனை? உன்னால போட்டி போட முடியுமா? என்னால முடியாது. சரிதான், உனக்கு கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு. நம்மளை விட சிறப்பாக விளாண்டு நம்மளை ஜெயிக்கிறவங்களை கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? நீங்க இன்னும் பெரிய கோச்சுன்னு நிரூபிக்கவே இல்லையே. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால நீங்க ஸ்ட்ராங்னு அர்த்தம் இல்ல. நான் உன் கூட 2 செட் விளையாடுறேன். சரி வாங்க. யாருக்கு பயம்? என்னாச்சு? மறுபடியும் சர்வ் பண்ணணுமா? கடந்த 2 வாரத்தில் நாங்கள் கவனிச்சதுல ஜாங்ஜியாவோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா அவரு 4 ஹேண்ட் டாஸ் ஸ்பின் அடிக்கிறது தான். ஆனால் ஃபுட்வொர்க் அவ்வளவு பிரமாதம் இல்லை. ஆனால் டெட்லாக் இருக்கு, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. உன்னோட சர்வீஸ்லாம் அன்ஸ்டேபிள், அப்புறம் உன்னோட ட்ராப் ஷாட்ஸ்லாம் அக்யூரேட்டாக இல்லை. ஒரு ரேட்டிங் 4.5 தான், அதை ஃப்ரெண்ட்லியாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். டாயி, உன்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா பேஸ் லைனை ஹோல்ட் பண்ணி நிற்கிறது. நீ மார்டின் ஹிங்கிஸை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்க. உனக்குன்னு பர்சனலாக ஸ்டைல் இல்லை. ஹிட்டிங் ரிதம் அப்புறம் சர்வீஸ் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கு. உன்னோட ரேட்டிங் 4 தான், அதுக்கு மேலே கிடையாது. சென்சே, சரி அதை விடு. இந்த கிளப்ல ஒருத்தர் கூட 5 பாயிண்ட்டுக்கு வரல. இதை வச்சு நீங்க எப்படி ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆக முடியும்? இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு தகுதியான ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கோல் வைக்கிறேன். 2 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். யாரால என்னோட சர்வீஸை அட்டன் பண்ண முடியுதோ அவங்கள நான் டீம் கேப்டன் ஆக்குறேன். என்ன சேலஞ்ச் ஏத்துக்கிறீங்களா? சரி, நாங்க ஏத்துக்கிறோம். கோச், நான் உனக்கு கேட்கலாமா? நீங்க என்னையும் இந்த டீமோட அசஸ்மெண்ட்ல சேர்த்துக்க முடியுமா? ஒரு கோச்சிங் டீம் எப்பவும் தனி நபருக்கு ட்ரைனிங் கொடுக்காது.
அதுவும் தப்பான எண்ணம் இருக்கிற ஆளுக்கு. டிஸ்மிஸ். கோச் கோச், கோச் ஜாங், எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல ஒரு பேட்மிண்டன் பிளேயர் டென்னிஸ் டீமுக்கு எதுக்காக மாறினார்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அது ஏன்னு 2 நாள்ல கண்டுபிடிச்சிட்டேன். நீ சம்பளம் வாங்கிட்டு ரொமான்ஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்க. கோச் நீங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ப்ளீஸ் எங்களை இந்த மாதிரி கொச்சப்படுத்தாதீங்க. எங்க 2 பேருக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான உணர்வு எதுவும் கிடையாது. நான் உன் மேல சேர்த்த வாரி இறைச்சனா? நீ தான் என் கண்ணுல கலங்கப்படுற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிருக்க. அப்புறம் நீ எப்படி டென்னிஸ்லயும் டென்னிஸ் கிளப்லயும் ரொம்ப சீரியஸா வேலை பார்க்க போறோன்னு சொல்லிட்டு இருக்க? இவன் டென்னிஸே விளையாட முடியாதுன்னு வேற சொல்றான். ஒரு விளையாட முடியாத பிளேயர் எதுக்காக உன்னோட டீம்ல வந்து நிக்கணும்? என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? சான்சுவான் இந்த டென்னிஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து அவனோட டாஸ்கை டெய்லி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுவான். அவனோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி டென்னிஸ் கோர்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் அத்லட் குவாலிட்டிஸை வச்சு இந்த மொத்த டீமையும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கான். எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன அன்ப்ரொஃபஷனல் அம்மெச்சூர்னு கூட சொல்லுங்க. ஆனா சான்சுவானோட பேரை சொல்லி ப்ளீஸ் தப்பா பேசாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் பேச்சேக்கு வாங்குறேன், நீ உன் ஆளை வச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. என் முன்னாடி தேவையில்லாம வராதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை எப்படியே விட்டுரு. இதெல்லாம் சொல்றதுக்கு அவர் யாரு? இனிமே அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு அர்த்தமும் இல்லை. நீ என்ன நம்ப. நான் அவரோட வாயை அடைச்சு காட்டுறேன். என்னாச்சு கோச் யான்? நம்ம போலாமா? ம், சரி வாங்க போலாம். ஜாங்ஜோ, ஆ, உன்னோட கைனடிக் எனர்ஜி தப்பு. நீ மறுபடியும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணு. ஸ்டாப். இங்க வா, இங்க வா. உனக்கு யார் இந்த மாதிரி விளையாட சொல்லி கொடுத்தது? உனக்கு பேசிக் வந்து சொல்லி தரேன். வா, பொசிஷனுக்கு வா. உன்னோட ஸ்டெப்ல இருந்து தான் உனக்கு ஸ்ட்ரென்த் வரணும். உன்னோட ராக்கெட்டை ஸ்லோ பண்ணு. உன்னோட இன்னர் ஃபோர்ஸையும் ஆங்குலர் மொமெண்டமையும் கனெக்ட் பண்ணு. பார்த்து கொஞ்சம் மெதுவா போ. உன்னோட ஹிப்பை முழுசா ரொட்டேட் பண்ணி அதை செய்ய பாரு. பால் போயிடுச்சு, நீ என்ன கோல்ஃபா விளையாடுற? மறுபடியும் நீயா போய் பிராக்டிஸ் பண்ணு. பொசிஷனுக்கு வா. ஸ்டெப்ல இருந்து ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணு. ராக்கெட்டை ஸ்லோ பண்ணு. இன்னர் ஃபோர்ஸையும் ஆங்குலர் மொமெண்டமையும் கனெக்ட் பண்ணு. ஹிப்ஸை நல்லா ரொட்டேட் பண்ணு. இப்ப அடி. அட சாங் சங் சான், என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ சாரி, நான் டன். தண்ணி கொஞ்சமா தண்ணி எல்லா சிதறிடுச்சு. பக்கமும் சிதறிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Sorry, பால் sorry. தண்ணி ஊத்துறியா? வேலையை ஒழுங்கா பாரு. சரி, நம்ம கன்டினியூ பண்ணலாம். காலை நல்லா கீழே வச்சு நல்லா ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஹிப்ஸை ரொட்டேட் பண்ணி ராக்கெட் அப்படியே ஸ்லோ பண்ணணும். லீனியர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஆங்குலர் ஃபோர்ஸ் கொண்டு வரணும். அது எப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வர முடியும்? லீனியர் ஃபோர்ஸ்
ஃபோர்ஸை ஆங்குலர் மொமெண்டமோட கனெக்ட் பண்ணு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நல்ல எஃபெக்டிவா ஹிப்ஸை ரொட்டேட் பண்ணணும். நல்ல கால் கீழே ஊனி ஸ்ட்ரென்த் ஆர்ம்ல கொண்டு வரணும். என்னால இது முடியும், கண்டிப்பா ஷார்ட் முடியும். அடிக்கிற மாதிரி. நீ இன்னும் கிளம்பலையா? வேலை முடிச்சுட்டு அப்படியே போலான்னு பார்த்தேன். ஆனா நீ ப்ராக்டிஸ் பண்றத பார்த்துட்டு தான் வந்தேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதனால ஒர்க்கை கண்டினியூ பண்றேன். காம்படிஷனுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அது என்னன்னா ஜாங்கியான் நம்ம கிளப்போட அஃபிஷியல் கோச் ஆயிட்டாருன்னு. அதனால நிறைய குழந்தைங்களும் பசங்களும் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்க ஆசைப்படுறாங்க. இப்போ 32 கமர்ஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க. கிளாஸ் ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்றேன். கேட்கவே நல்லா இருக்கு. நம்மளோட கோச் திறமையானவரும் பிரபலமானவரும் கூட. ஸோ பாசிட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தி நிறைய மெம்பர்ஸை வர வைக்க முடியும். நல்ல ரிசல்ட்டும் கொடுக்க முடியும். அது உண்மைதான். அவருக்கு கொடுக்குற சம்பளத்தை நாம வசூல் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ உன்னோட ஆஃபீஸில் கால்குலேட்டரை தட்டிக்கிட்டே இருப்பியே, அந்த சவுண்ட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் மேல உனக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி வர நினைச்சிட்டு இருந்தேன். அவரோட வாயை அடைக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நான் இந்த டென்னிஸில் ஜெயிச்சு காட்டணும். நீ என்னை டீமில் சேர்த்தது சரியான முடிவுன்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணணும். மற்ற எந்த வேலையுமே பாயிண்ட்லெஸ் தான். அதுக்காக நீ ரொம்ப அளவுக்கு அதிகமா கஷ்டப்படாத. டெய்லி நீ கிளப்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற? ஒரு 12 hours? பரவாயில்ல, எனக்கு பெருசாக டயர்ட் ஆகல. நான் எப்போவுமே உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை நான் மீறக்கூடாதுல்ல? பீச் உள்ளவா? என்ன கூப்பிட்டுருந்தீங்களா? இப்பெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற. உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் 18,000 ஆயிட்டாங்க. நீ உன்னோட லொகேஷன்லாம் ரொம்ப அருமையா செலக்ட் பண்ற. வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்லயும் யோகா சென்டர்லயும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுக்கு காரணம் உன்னோட எஃபர்ட்ஸ் தான். உன்னோட புத்திசாலித்தனமான பாயிண்ட் என்னன்னா, உனக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதோட பெனிஃபிட்ஸ் தெரியுது. ஐ லவ் டு ஈட் பீச்சஸ் நீ ஆரம்பிக்கிறல லைவ் ஸ்ட்ரீம், அது உன்னோட வியூ கவுண்ட கூட்டியிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? உன்னோட ஆடியன்ஸ் உன்னோட ப்ரோக்ராம ரொம்ப விரும்பி பாக்குறாங்கன்னு தான் அர்த்தம். நீ பாய் ஃப்ரெண்டோட சண்டை போடுறது கூட அவங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாத்துப்பாங்க. என்ன, உனக்கு உண்மையாவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? 2 பேரும் சேர்ந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுமா? ஆக்சுவலி அது வந்து சரி, எனக்கு புரியுது.
நீங்க உண்மையிலேயே டேட் பண்றீங்களா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை. உன் வீடியோஸ்ல மட்டும் அவன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ளே பண்ணணும். அவன் எந்த கம்பெனில ஒர்க் பண்றான்னு சொல்ல நான் அவனை காண்டாக்ட் பண்ணி பேசுறேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அது அவனே தான் இருக்கணுமா? ஏன்னா அவன் ஒரு ப்ரொஃபஷனல் லைவ் ஸ்ட்ரீமர் இல்ல. என் கூட சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ற அளவுக்கு அவனுக்கு டைம் இருக்காது. இதோ பாரு பீச், உன்ன மாதிரி நிறைய ரூக்கி லைவ் ஸ்ட்ரீமர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ பெரிய கூட்டத்துல யாரால ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிற? யாரால பெர்ஃபெக்ட் டைமிங்கை கேட்ச் பண்ண முடியுமோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதே நேரத்துல வியூவர்ஸ்க்கு என்ன தேவையோ அதையும் நம்ம கரெக்டா கொடுக்கணும். உன்னோட கருத்தெல்லாம் வியூவர்ஸ் மேல பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. எனக்கும் தான் இது எல்லாத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேசும். நீ இந்த வாய்ப்பை இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அப்படின்னா சரி, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கறேன். Coach, please come out. அப்படின்னா அவன் லியாங்யூ கிளப்ல டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கானா? மறுபடியும் அவரோட பெருமையை நான் 2 மாசத்துல காலி பண்றேன் பாரு. கம் ஆன், யா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். Thank you. நான் நிச்சயம் உன்கிட்ட ஒத்துக்கிறேன். போன தடவை நடந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம். அதுக்காக நீ என்ன வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட கிளப்புக்கு வந்திருக்க நிறைய ஆட்கள் இங்க இருப்பாங்க. இது எனக்கு அவமானமா இருக்கு. நீ விளையாடுறத பார்த்தா டீசென்டான ஆள் மாதிரி இருந்த. ஆனா பேசுத மட்டும் ஏன் இப்படி பேசுற? நான் ஒன்னும் சும்மாலாம் இங்க வரல. உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். அதுக்குன்னு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஓ, நீ ப்ரொஃபஷனல் பிளேயர்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நீ நல்ல டென்னிஸ் பிளேயரா? நீ உண்மையிலேயே யாரை பார்க்க வந்த? உனக்கு என்னதான் தெரியணும்? நான் தான் பேஸ் லைன்ல இருந்து பால் சர்வ் பண்றத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தல. இது பல வருஷம் முயற்சிக்கு அப்புறம் தான் முடியும். நீ கோர்ட்ல விளையாடும் போது உனக்கு வேர்க்கிறத பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ சொல்ற மாதிரி நான் உன்னை வீணா போன பணக்கார பையன் இல்லை. எனக்கு குழந்தையில இருந்தே டென்னிஸ் விளையாடுறது தான் பிடிக்கும். ஒரு பாலா சர்வ் பண்றதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். கிரவுண்ட்ல பாலை தட்டி அப்புறம் பவுன்ஸ் ஆனக்கப்புறம் அடிப்பாங்க. இந்த மாதிரி நாட்கள்ல வாழ்றது தான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. உனக்கு உன்னோட அக்கௌண்ட் கான்ஸ்டன்டா அப்டேட் ஆயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கா நீ டிராவல் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்க. அது நீ டிராஃபிக்காகவும் ஃபேன்ஸ்க்காகவும் பண்ணிட்டு இருக்க. அது வர்த்தா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆடியன்ஸ் என் வீடியோவை பாக்குறாங்க, நான் பேசுற எல்லாத்தையுமே கேக்குறாங்க. நீங்க ஒண்ணு தனியா இல்ல, உங்க சொந்த வாழ்க்கையை நீங்க தான் வாழ்ந்தாகணும். நீ சொல்றத பார்த்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. ஆமா, நிச்சயமா தான். முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நிறைய சம்பாதிக்கலாம், சீக்கிரம் ஃபேமஸ் ஆகலாம். அப்புறம் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, என் லைவ் ஸ்ட்ரீம்ல உன்னோட இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருந்ததா. என் பாஸ் கூட உன்னை பார்த்து கப்பல் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ண சொன்னாங்க. உன்னோட பாஸ்க்கு கற்பனை ஜாஸ்தி. ஆனா நீ பாக்குறியே, நான் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர். இது ரொம்ப சீரியஸான வேலை. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு நேரம் இருக்குமா என்ன? கவலைப்படாத, நான் உன்னை தேடிலாம் வரமாட்டேன். நீ உன் டென்னிஸையே விளையாடு. அதோட நீ இதுல தான் பார்க்க கொஞ்சமாச்சும் நல்லா இருக்க. உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வர முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஆனா
நான் உன்னோட பார்ட்னரா இல்லாம நீ உன்னோட லைவ் ஸ்ட்ரீமை மேனேஜ் பண்ண முடியாது. கவலைப்படாத, நீ இல்லனாலும் இந்த பூமி சுத்ததான் செய்யும். யுவான், உன் கிளப் பக்கமா வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீ இல்ல. உன் கிளப் நல்லாவே இருக்கு. பாய். நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஐ லவ் டு ஈட் பீச்சஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண அவன் ஒத்துக்கல. அதனால நான் இந்த வழியில போக விரும்பல. டேட்டா அண்ட் டிராஃபிக் இதனால எப்படி வந்தாலும் பரவாயில்ல. எப்பவுமே நம்ம செய்யற வேலைக்கு ஆண் தடையா இருக்க கூடாது. என்னது, ஒரு ஆண் தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே இது மிக சரியான மூவ். ஊர்ல அலட்சியமான பெண்கள் இருந்தா ஆண்கள் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எப்பயும் ஒரு ஆண் நமக்கு தடையா இருக்க கூடாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனிப்பட்ட ஆண் உங்களுக்கு தடையா இருப்பாங்க. ஆனா 2 ஆண்களா இருந்தா உங்க வெற்றிக்கு துணையா இருப்பாங்க. சிஸ்டர் கேக்கே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. நான் திரும்பவும் யாரை போய் அப்ரோச் பண்றது? நீ ஒன்னும் செய்ய வேணாம். நாம என்ன செய்யணும்னா, ஒரு பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா ஹைலைட் பண்ணணும். எனக்கு இது ஒரு பெரிய ட்ரம் கார்டு. சியர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்போர்ட்டியா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், ஆல்ரவுண்டராவும் இருக்கணும். அடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ல பிரேக்கப்ப அனௌன்ஸ் பண்ணணும். நான் உனக்கு ஒரு புது பார்ட்னரை அரேஞ்ச் பண்றேன். நாம எல்லா வகையான கப்பிள் பேரிங்ஸையும் ட்ரை பண்ணுவோம். பீச், சூக்கே, நீங்க 2 பேரும் இங்க வாங்க. இத கொஞ்சம் பாருங்க. உங்க 2 பேருக்கும் ஜோடி படுத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கு. விசித்திரமான சுட்டி பெண், அதோட உற்சாகமான ஸ்போர்ட்ஸ் பாய். என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்புங்க. ஒரு கப்பலா நீங்க 2 பேரும் செம அட்ராக்டிவா இருக்கீங்க. இது நல்லா இருக்கு. போட்டோகிராஃபர், இத கண்டிப்பா வச்சுக்கோ. பீச், நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. சோஷியல் மீடியால இத போஸ்ட் பண்ணு. இதுக்கப்புறம் டெய்லி ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அதுல கப்பல் கண்டென்ட்டை நீ கண்டிப்பா ஷேர் பண்ணணும். இந்த லைஃப் ஸ்டைல் மெயின் ஸ்ட்ரீம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க அட்வைஸ கேட்டுக்கிறேன். குட் கேர்ள். சரி, போட்டோ ஷூட்டை கண்டினியூ பண்ணுங்க. ஆர்டர் மட்டும் பண்ணு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். அவன் எப்படி அழகா இருக்க முடியும்? இப்ப இருக்க மக்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னே தெரியல. அதனால நீ வாழ்றதுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல, வா உட்காரு, சாப்பிடலாம். போய் பிராக்டிஸ் பண்ணோம். ஆர்டர் பண்ணிட்டியா? நீயே சாப்பாடு ஆர்டர் பண்ண. ஹலோ, அட, நீ எதுக்கு இதை செய்யற? நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். அவுட்டோர் கோர்ட்ல எப்படி சர்வீஸ் பண்றதுன்னு கோச் சொல்லி கொடுக்க போறாரு. இங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டா அங்க போய் வாட்ச் பண்ணலாம்ல.就这么刚刚好，每次有重合的心动，在不默契的碰撞中试错，默契的都没错过，开始被你突破防线。சரி, போதும் என்கிட்ட கூட. நீ என்ன பண்ற? டேமேஜ் ஆன பால் தான் எடுக்கிறேன். அத நீ அப்படியே விடு, அத நான் பாத்துக்கிறேன். நீ போ.
சீக்கிரம் போ. ஓகே, நான் கிளம்புறேன். முதல் சர்வுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சர்வை பத்தி பேசுவோம். செகண்ட் சர்வ் அப்போ நம்ம எதுக்காக முன்னாடி போய் நிக்கணும்னு தெரியுமா? ஏன்னா செகண்ட் சர்வ்ல பால் ஸ்லோவா தான் வரும். ஏன்னா ஆங்கிள் அவ்வளவு ட்ரிக்கியா இருக்காது. அதனால நீங்க இந்த விஷயத்துல அட்வான்டேஜ் எடுத்தாகணும். பெஸ்ட் அட்டாக்ங்கிறது பால் ஃபாஸ்டாவும் ஸ்பீடாவும் சர்வ் பண்றது கிடையாது. அது உங்க முன்னாடி நிக்கிற ஆப்பனண்டோட டைமை கம்ப்ரஸ் பண்ணணும். அதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? அது ரொம்ப சிம்பிள். நீங்க முன்னாடி வந்து நின்னு பாலை ஹிட் பண்ணணும். ஹே யூசிவான், பாலை சர்வ் பண்ணு. ஜாவ் ஜாவ், பாலை அட்டன் பண்ணு. முன்னாடி போய் நின்னதான் பாலை ஹிட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அதை நான் உங்களுக்கு மறுபடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ. ஸ்டார்டிங்ல நான் ப்ரொஃபஷன்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நம்மளோட கோச்சும் பிளேயர்ஸும் தான் கிளப்போட சொத்து நினைச்சிட்டு இருந்தேன். கோச் யான் வந்த பிறகுதான் நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாருமே ரைட்டான ட்ராக்ல போறாங்க. இது எல்லாத்துக்குமே முழு காரணம் யாருன்னா நம்மளோட கோச் மட்டும்தான். நான் உண்மையை சொல்லணும்னா, டொமஸ்டிக் கிளப்போட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வாய் பேச்சில் தான் இருக்கு. இந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். அதனால ரொம்ப எஃபெக்டிவான ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்னா நான் இதை தான் சொல்லுவேன். இதுதான் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் கமர்ஷியல் பிசினஸா மாத்துறது. ஆமா, அதோட என்கிட்ட ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கா. ஏன்னா இங்க நான் ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ் 2 கேட்டகரியில இருக்காங்க. ஒன்னு குரூப் கிளாஸஸ், இன்னொன்னு லீசர் கிளாஸஸ். லீசர் கிளாஸ்ல வரவங்களுக்கு நான் இதுல மெம்பர்ஷிப்ல அட்ஜஸ்ட் பண்றேன். ஸ்டோர் வேல்யூ கார்டு இருக்கு, கிரெடிட் ஹவர்ஸ் இருக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்லி காம்படிஷனும் இருக்கு. குரூப் கிளாஸஸ்க்கு செவரல் கோல்ஸ் இருக்கு. இதுல உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய சேல்ஸ் டெக்னிக்ஸா நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதை ரன் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்க. இதுல ஃபோக்கஸும் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. உன்னோட ஐடியாஸை ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. தேங்க்யூ மிஸ்டர் ஜி. ஜாங் யான் விசஸ் லீ லீபோ 3-4. என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் இப்போ பிஸியாக இருக்கேன். நீ ஏன் 2 நாளா சீக்கிரமா கிளம்பி போற, லேட்டா வர்ற? நான் ட்ரைனிங்கில் இருந்தேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட காலு, கை, இடுப்புல எல்லாம் ரொம்ப காயம் பட்டிருக்கு. அப்புறம் அளவுக்கு அதிகமாக வேலை பார்க்கறது தான் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு கரியர் வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல. உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு பேங்க் போனியா கிளைண்ட்ஸை பார்க்க? ஆமா, நாளைக்கு உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ தனியாக அந்த வேலையை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் உன்னை பற்றி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நீ கொஞ்ச நாளாக ரொம்ப வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணுறியா.
அதுக்காக நான் உனக்கு ஒரு gift கொடுக்க வந்திருக்கேன். வாவ், இந்த சாப்பாடு எங்கேருந்து கொண்டு வந்த? செம்மையா இருக்கு. உனக்கு தெரிஞ்சவ தான் லோனியான் செஞ்சு கொடுத்தா. லோலியோட மம்மி. அவ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ட்ரைனிங் எடுக்கிற அத்லெட்ஸ் எல்லாரும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். இதோட ஸ்மெல்லே பிரமாதமா இருக்கு. ஹாவ். ஆமா, உன் கையில என்ன அது? ஓ, விளையாடும் போது சில காயங்கள், அவ்வளோதான். சரி, என்கிட்ட காட்டு. சாங் சஞ்சுவான், என்ன இதெல்லாம்? இந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. யார் என்ன சொன்னா உனக்கு என்ன? நீ தான் ஒரு பெரிய பிளேயர் ஆவன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து உன் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எப்படி விளையாடுவ சொல்லு? லியாங் யுவான், என்னை இங்கே டென்னிஸ் விளையாட சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் டென்னிஸ்க்கு மாறின டயத்தில் கொஞ்ச நாள் தான் நான் டயர்டாகிற அளவுக்கு பயிற்சி பண்ணேன். அதுவும் இதே மாதிரி பயிற்சி தான். ஆனால் யாருமே அப்போ என்ன சுத்தமாக கண்டுக்கலாம். நீ இப்போ எனக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்ல? உன் ரூபத்தில் கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? மனசுல பெரிய இவன் நினைப்பு. இவ்ளோ ஹெவியா பிராக்டிஸ் எடுக்கிறான். முதல்ல நல்லா சாப்பிடு. இந்த அடியில என் கரியரே ஒரே நாள்ல போயிடும் போல இருக்கு. இந்த ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடு. அம்மா, நீ எனக்கு ஊட்டி விடணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல ஆட்சேபணம் இல்ல. அப்போ உன் கை வலிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். வேணாமா, ஃபுல்லா நானே சாப்பிட்டுருவேன். எனக்கு வேண்டாம். அது ஆறதுக்குள்ள சீக்கிரம் சாப்பிட்டு முடி. செம்ம சர்வ் இல்ல? சூப்பர் சர்வ்ல. நெக்ஸ்ட். அவரோட கை வெளிப்பக்கமா திரும்பி இருக்கா. அவரோட பிளேயிங் ஹேபிட்டை பார்க்கும்போது அவர் இன்னர் கார்னர் கேம் பண்றாரு. சரியா இருக்கா?
அவரோட கை உள் பக்கமா திரும்பி இருக்கு. அப்ப அவுட்டர் கார்னர். பாலை தலைக்கு வலது பக்கமா தூக்கி போடுறாரு. பால் ஜோன் 2ல விழுதா. வேற யாராவது இருக்கீங்களா? யாருக்கும் ட்ரைனிங் பத்தல. நாளையில இருந்து அடிஷனல் ட்ரைனிங். கோச், நான் ட்ரை பண்ணலாமா? வேணாம், உனக்கு அதுக்கு தகுதி கிடையாது. இதுல என்ன இருக்கு? நான் இப்ப பாயிண்ட் எடுத்துருவேன். உங்களுக்கு பயமா இருக்கா கோச்? அப்படியா? சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். வா. கை உள் பக்கமா திரும்புதா. அப்ப அவுட்டர் கார்னர் கேம் பண்றாரு. Love 15. என்ன பண்றது? முதல் சர்வுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சர்வை பத்தி பேசுவோம். செகண்ட் சர்வ் அப்போ நம்ம எதுக்காக முன்னாடி போய் நிக்கணும்னு தெரியுமா? ஏன்னா செகண்ட் சர்வ்ல பால் ஸ்லோவா தான் வரும். ஆங்கிள் அவ்வளவு ட்ரிக்கியா இருக்காது. இதான் பெஸ்ட் அட்டாக்கிங். பெஸ்ட் அட்டாக்கிங் பால் ஹார்ஷாவும் ஹார்டாவும் அடிக்கிறது இல்ல. பெஸ்ட் அட்டாக்கிங் ஆப்போனரோட டயத்தை கம்ப்ரஸ் பண்ணும். அது எப்படி செய்யணும்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். முன்னாடி போய் பாலை ஹிட் பண்ணு. முன்னாடி போய் பாலை ஹிட் பண்ணு. வாவ், பிரமாதம். அம்மா, அது என்ன டெக்னிக்? Love 30. அதே மாதிரி பண்ணு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படியே பண்ணு. இந்த பால் லெஃப்ட் சைடுக்கு போக போகுது. அப்படின்னா இது அவுட்டர் கார்னர் ஜோன் 1க்கு போக போகுது. சூப்பர் 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 சூப்பர்ல சூப்பர் பால் சூப்பர். ஏய், அற்புதம் சாங்சுவான். லவ் 40.
சூப்பர் Keep it up. அப்படியே பண்ணு கீப் இட் அப். 15-40 ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் ஒரு பால் பேலன்ஸ் விட்றாத. நீதான் பாயிண்ட் ஈஸியா ஜெயிச்சிடலாம். கான்ஃபிடென்ட்டா விளையாடு.如果不将世俗当理，让感情肆意然不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下，听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 相聚